மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள். வெறுங்கையோடு பார்க்க போகாதே, ஏதாவது கொண்டு போய் என்றார்கள். குசேலனின் அவள் போல் இருந்ததை முடித்துக்கொண்டு கிளம்பினேன். மலைத்து நின்றேன் மலை அடிவாரத்தில். ரொம்ப உயரம் போலவே. ஏற முடியுமா என்னால்? மலையை சுற்றிலும் பல வழிகள். மேலே போவதற்கு அமைதியான வழி, ஆழ்ந்த தியானத்தின் வழி, சாஸ்திர வழி, சம்பிரதாய வழி, மந்திர வழி, தந்திர வழி, கட்டண வழி, கடின வழி, சுலப வழி, குறுக்கு வழி, துரித வழி, சிபாரிசு வழி, பொது வழி, பழைய வழி, புதிய வழி, இன்னும் கணக்கில் அடங்கா. அடேயப்பா, எத்தனை வழிகள்! ஒவ்வொன்றிலும் ஒரு வழிகாட்டி. கண்டு கொள்ளவில்லை சில வழிகாட்டிகள். என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை ஒதுக்கினர் சிலர். நான் கூட்டிப் போகிறேன் வா, கட்டணம் தேவையில்லை, என் வழியில் ஏறினால் போதும். எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும்.